பைபிள்ல ஒரு புக் இருக்கு, அதுதான் ஒபதியா. இது யாருக்கு எழுதப்பட்டதுன்னா ஏதோமியர்களுக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக எதிரிகள் இருந்தோம். ஏன் ஏதோமியர்களுக்கு வரும் நியாய தீர்ப்பு ஒரு புத்தகமா இருக்கு? ஏன்னா ஏதோம் இஸ்ரவேலுக்கு சகோதரன். ஏதோம் என்ற பெயர் எப்படி வந்துச்சுன்னா, ஆதியாகமம் 25ல ஏசா யாக்கோப் கிட்ட பசியில இருக்கும் போது சிவப்பான கூழை கேட்டான். இதனால அவனுக்கு ஏதோம் என்ற பெயர் போட்டிருக்கு. ஏதோமியர்கள் தான் சொந்த சகோதரனாகிய இஸ்ரவேலை வெறுத்து பழி வாங்கி கர்த்தருடைய பார்வையில பெரிய குற்றம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு விரோதமா இருக்கிற ஜனங்களோட பேர் சேர்ந்து ஆபத்து நேரத்துல தப்பி ஓடுற ஜனங்களை வழிமறைச்சு இன்னும் மீதி இருக்கிற ஜனங்களை காட்டி கொடுக்கறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள பழைய பகை இருந்தது. அதனாலதான் கர்த்தர் அவங்கள நியாயம் தீர்த்தாரு. நம்மள அந்த இடத்துல வச்சு பாருங்க. சபையில சகோதரன் மேல பழைய பகை இருந்தா கர்த்தர் நம்மளையும் நியாயம் தீர்ப்பாரு. சிந்தித்து பாருங்க.